நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஹலோ கைஸ், வெல்கம் டு சிங்கிள் பேரட்ஸ் யூடியூப் சேனல். என்ன பண்ண போறோம்னா சிக்கன் பிரியாணி ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். பேச்சுலர் குக்கிங் சமையல் புளி நிலா புகழ் அண்ட் விவேக் அண்ட் வெல்கம் டு ஆந்திரா சக்திவேல் அண்ட் சென்னை கவி. டுடே வந்து சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேச்சுலர் சமையலை சந்திப்போம். வாங்க அப்பா வண்டி கறி சொல்றா 3 கிலோ ரைஸ் பிரம்மாண்டமான சமையல். வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு வாங்க ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். அப்பா வைட்டான். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ மகள் பிறந்திருக்கு. அந்த அறிவிப்போல் தம்பி ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்ன அரிசி தனியா தான் வேகப்படணும். என்னப்பா அமாவாசை விசிக்கி விசிக்கி நடந்து வர? எனக்கு தாண்டி லெக் பீஸ் கை வச்சு நான் வெளுத்து விடுவேன். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என்ன இது? எண்ணெய் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? மலேசியா பட்டை ஒண்ணுமே கிடைக்காது. மலேசியால இம்போர்ட் பண்ண மாட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏலக்காய் எல்லாம் இம்போர்ட்டர் ஏலக்காய் போய் சொல்ல மாட்டேன். இது லோக்கல் வாங்கின ஏலக்காய். ஏலக்காய் பண்ணிடுறா டக்குனுடுறா. ஏலக்காய் தனியாடுறா, தனியா பிரிடா ஏலக்காவை. ஓ எடுக்கு தனியா. என்ன நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதா பெரிய பிரச்சனை இருக்கு. எந்த மொழியில பேசினா அவனுக்கு புரியும்னு தெரியல. ஆக்சுவலா யூஸ் பண்ண மாட்டோம், இன்னொரு யூஸ் பண்ணுவோம். பச்சையான பச்சை மிளகா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஆரிச்சு புல்லா போகுது. சத்தி செத்து எனக்கு சத்தி 5 கிலோ சமையல் 5 கிலோ நான் இது வெங்காயத்தை சேர்த்தியா கறியை சேர்த்து 6 கிலோ 7 கிலோ வருமா? வந்து புனிதா போட்டுக்கலாம். இருந்துச்சு. இப்போ உடம்பு என்ன கடையில மசாலா வாங்கல, நாங்களே அரைச்சு நாங்களே செய்யறோம். இஞ்சி பிளஸ் பூண்டு ஈக்குவல் டு இஞ்சி பூண்டு. தக்காளி, தங்கமான தக்காளி, தக்காளி தக்காளி
தக்காளியை நன்றாக வதக்கி விட்டு மெல்ல மெல்ல அனலை கொஞ்சம் கம்மி பண்ணி வைத்துக்கொண்டு பாத்துங்க, பார்க்கும் போதே நல்லா சாப்பிடும் போல இருக்கு. நீங்க வாங்க வந்து பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்ட்டு. இதையே நான் விட்டா 4 தட்டு அடிப்பேன். இந்த வருடத்தோட காலேஜ் முடிய போகுது. இது எங்களுடைய கடைசி பிரியாணியா இருக்கும் என்னை பொறுத்தவரை எனக்கு தோணுது. பார்க்கலாம் வாங்க. அடி பிடிக்குது மாஸ்டர், மாஸ்டர் அடி பிடிக்குது. வரையில் வரமல்லவா சத்தியத்தில் வரைந்த காதல் சாகாது அல்லவா. என்ன தெரிகிறது? மாறுற வரை கிண்டணும். உயிர்த்தர உப்பு நல்லா மறையிற வரை கிண்டணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தொக்கு எல்லாரும் வந்து நக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இன்னைக்கு அருமையான விருந்து இருக்கு. நீங்க யார் வந்தாலுமே நாங்க 1000 பேருக்கு வேணாலும் சாப்பாடு போடுவோம். நீங்க வாங்க, வந்து ஒரு புடி சிக்கனை கடி நிம்மதியா தூங்கு, அவ்வளவுதான். நம்ம பிரியாணி செய்யறதுக்காக நம்ம டீமுக்காக உழைக்கிற கேமராமேன் வந்து சிங்கிள் பேரட்ஸ். நம்ம சேனல் நேம் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்க கூடாது சரியா? அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து வீடியோ பாருங்க. இவர் தான் எங்க டீமுக்காக ரொம்ப உழைச்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை சாப்பாடுனாலும் உரிமையா ஒர்த்தா போடுறவர் மாஸ்டர். ஏன்னா எங்க மாஸ்டர் காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா? மும்பை போல நெஞ்சம் கொண்ட நீயும் நானும் எல்லாம் லைன் நடுவில் ஒண்ணு அதை விட்டுட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து காலேஜ் விட்டு போறோம். கொஞ்ச நாள்ல ஜஸ்ட் 14 days ஒன்லி போறோம். எங்கு தொடங்கும் எங்கு முடியும் அதுக்கப்புறம் தெரியாது. அப்புறம் நண்பன் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, என்ன பாட்டு? என்னை பாதி வழியில் விட்டு சென்றாய். அந்த பாட்டை போட்டுதான் எடிட் பண்ண போறோம். அந்த எடிட்டர் கேமரா மேனே பின்னாடி தான் நின்று இது இருக்காரு சரியா? நாங்களாம் ஒரு நல்ல பாட்டு. எனக்கு சத்தியமா தெரியாது. நான் வேணா இப்படி பண்றேன், நான் பாடுறேன். என்ன ஆச்சு மந்தி ரைஸ் பாருங்க. கோழிக்கறி இது எனக்கு, இது என் நன்மைகளுக்கு. அடைய வச்சு இப்படி இழுக்கு. Hey, I've seen this one. This is a classic. போடு எப்படி? அவ்வளோதான். மாஸ்டர் வந்து இதே அசிஸ்டன்ட் மாஸ்டர் நல்லா கிண்டுவாப்புல, கிண்டர்ல ஸ்பெஷலிஸ்ட். நல்லா கிண்டு அப்படி இங்கே இப்படி கறி விடாம அப்படியே பெரட்டலாம். நான் பார்த்துக்கிறேன். அப்படி பல்லு படாம அனல் ஏற்றுவாங்க சார். அனல் லேசாக போட்டுக்கலாம்ல? ம். வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். சட்டி அது ஏகப்பட்ட ரைஸ் இருக்குடா. மாப்பிள்ள போடியா, இப்படி வரட்டும், இப்படி பிடிச்சிக்கும். இன்னைக்கு ஒரு புடி இருக்காட்டு. பீஸ் டேஸ்ட் பார்க்கலாமா? இல்லை வேகலை, இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் வந்து அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதால கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டபுளாக இருக்கணும். கேமராமேன் அதே 10 கேமராமேன் டபுளாக இருக்கு எல்லாமே. வாங்க டபுள் மடங்கு இருக்கடா. தம்மு போட வேண்டியதான். இந்த தம்மு கிடையாது, இந்த தம்மு அடிக்க மாட்டோம். அந்த தம்மு
குழம்பு லைட்டாக கொடுங்க டே குழம்பு லைட்டாக கொடுங்க தண்ணி இருக்கு மாப்பிள்ள கரெக்டாக இருக்குண்டா வச்சு ஓகே ரன் டன் 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 கடைசி தான் உடைக்குவாங்களாடா என்ன அது எப்படா டம்முனா உடைக்கிறது கரண்டி இல்லையடா கரண்டை திருப்பி போடுறான் பா நிக்க முடியலடா டேய் இது இல்லடா கொஞ்சம் அந்த கரண்டி யூஸ் பண்ணு அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்க வருமா இரு மச்சான் டேய் எப்படா தம் போடுறது இது தீப்பெட்டி எடுத்துட்டு ஒண்ணுமே புரியலடா டேய் தீப்பெட்டி எடுத்து வந்தா தம் போடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டம் வாங்க 15 minutes வாங்க தம்மு போடலாம் ஏய் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து எதனால பிரியாணி ஸ்டார்ட் பண்ணோம்னா நானும் சல்மா நாங்கெல்லாம் மேலே தூங்கிட்டு இருந்தோம் சித்தப்பா வந்தாரு எங்க சித்தப்பா சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? சித்தப்பா இருந்துக்கிட்டு நாங்கள் இறங்க வந்ததுமே எங்கள் சித்தப்பா இருந்துக்கிட்டு இன்னைக்கு மச்சி ஏதோ ஒன்று தின்னே ஆகணும் அப்படி நான் பிரியாணி போட அப்படின்னு சொன்னேன். புளிக்குழம்பு 3 நாளா சல்மா இப்படி ஊத்துறானு 3 நாளா புளிக்குழம்பு ஊத்துறானு புளியை தின்னு என்னால முடியல வயிறு கெட்டு போச்சு எனக்கு கறி வேணும் அப்படின்னாரு. அதனால இருந்துக்கிட்டு எங்க சித்தப்பா காண்டி இன்னைக்கு ஜிபேல கடன் வாங்கி 150 ரூபா அனுப்பி விட்டு இன்னைக்கு சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லி சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கோம். என் மாஸ்டருக்கு தான் முதல் மரியாதை, என் மாஸ்டருக்கு தான். மாஸ்டர் இல்லைன்னா இன்னைக்கு பிரியாணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மாஸ்டர் இருந்தாரு. மாஸ்டர் நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க, நம்ம எதனால நீ செஞ்சோம். அது இது வந்து நம்ம பசங்க நான் ஒன்றும் பண்ணால் வாழ்ந்துட்டு இருக்கோம் 4 வருஷம். சரிடா முடிய போய் காலேஜ் முடிய போகுது எனக்கு கடைசி எல்லாமே கடைசி பிரியாணி நீ அடிச்சாலும் உதச்சாலும் என்ன பண்ணாலும் நான் இவையோட இருப்பேன். நான் வழி இல்லை, இவங்க தான் எனக்கு எல்லாமே. தட்ஸ் ஆல். உள்ள மட்டும் தானே போட தாரே நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு இல்ல நான் பாடக்கூடாது, நீ பாடக்கூடாது, நான் தான் பாடணும். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னுப்பாரு நட்பை கூட கற்பை போல என்னவோ சோகம் தொட்டு சொந்தம் தட்டு அங்கே தொட்டு எங்கே தொட்டு பாட்டு பாட வாழை சாரு நல்லா இருக்கு. பட் மழை வருமே செல்லாம் செல்லாம் வாங்கிடா கரெக்டா வந்துருச்சா பாரு. வாடா மாப்பிள்ள பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா வேவல எனக்கு தெரிஞ்சு பாருங்க தம் உடைச்சாச்சு. வந்து ரொம்ப பெறக்கூடாது, மேலாட்டி இப்படி போட்டுடணும். இப்படி எடுத்து பெரட்டி இப்படி போட்டுடணும். அவங்க உள்ள இருந்து பாருங்க உப்பு கம்மியெல்லாம் இல்லை. இதா தண்ணி இருக்கா அடியில் நல்லா பாருங்க. இங்கே அடியில் காமிடா தண்ணி இருக்கா இருக்காது, ஏன்னா அது பதம் அப்படி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட டைம் வந்தாச்சு. இப்படி தான் எனக்குலாம் முடியும் பாரு.